அப்படின்னு சொல்லி எப்படி அடையாளம் காண்கிறது? மறுபடியும் வாசிக்கலாமா? 43வது சங்கீதம் 3:4. அவர் கேட்கிறாரு, உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியறலாம், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அடுத்த வசனம், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்க தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பீடத்தில் காணப்படுவார்கள் ஒளியின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துல பிரவேசிப்பார்கள். அவருடைய வாசஸ்தலம் என்னங்க? சங்கீதம் 22:3 எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். அப்ப அவருடைய வாசஸ்தலம் எதுதான்? அப்போ ஒளியின் பிள்ளைகளை நீங்க அடையாளம் காணணுமா? அவர்கள் துதிச்சுக்கிட்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி துதிக்கிறீங்க ஆண்டவரை? ஆமென். துதிக்கிறவர்கள் நிச்சயமாக பார்த்தாலே சொல்றேன், ஒளியின் பிள்ளைகள். இவங்களுக்கும் இருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளானது இந்த ஒளியை மேற்கொள்ளாது. இவங்க வாழ்க்கையில கர்த்தரை எக்காலத்திலும் துதித்துக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுடைய துதி எப்பொழுதும் அவருடைய வாயில இருக்கும். ஹல்லேலூயா. 147வது சங்கீதத்துல எழுதி இருக்கிற பிரகாரம், எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே நீ கர்த்தரை துதி, அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வாசல்கள் என்றாலே துதிதான். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஒளி இருக்கிறது, நான் ஒளியின் பிள்ளை. ஆமென். அதனால நான் துதிக்கிறது நிறுத்தவே மாட்டேன். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் துதிய மாத்திரம் ஒளியின் பிள்ளைகள் விடவே மாட்டாங்க. அவளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென். நீங்கள் அப்படிப்பட்டவர்களா? ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையும் என்ன கர்த்தரை துதிக்கிறது நிறுத்தவே முடியாது. என் வாயில இருந்து வருகிற கர்த்தருடைய